ஏன் போகவில்லை? இன்றைய முதல் வாசகத்திற்கு சென்று வாசிக்கும் பொழுது, மிரியம் இறந்து ஓரிடத்திலேயே அடக்கம் செய்யப்படுகின்றார். அதே போன்று அந்த இடத்தில் தண்ணீர் இல்லை. மக்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் கடவுளின் கூடாரத்திற்கு சென்று தெண்டனிட்டு வணங்கி ஆண்டவரிடம், ஆண்டவரே, இந்த மக்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தை போக்கும் என்று கேட்கிறார்கள். கடவுளும் ஒரு வழி சொல்கின்றார். பாறையில் ஒரு முறை தட்டு என்கின்றார். ஆனால் 2 முறை தட்டுகிறார்கள், தண்ணீரும் வந்தது. அதற்கு பிற்பாடுதான் நடந்த நிகழ்ச்சி நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த 3 பேரையும் எடுத்துக்கொள்வோமே. மிரியம், மோசே, ஆரோன். இவர்கள் மூவருமே சகோதர சகோதரிகள். இந்த 3 பேரும் இஸ்ராயேல் வரலாற்றில் மிக முக்கியமான நபர்கள். ஏன் என்று கேட்டால், இவர்கள்தான் எகிப்திற்கு சென்று பார்வோனிடம் பேசி சண்டையிட்டு முறையிட்டு கடவுளது வழி நடத்துதலால் இஸ்ராயேல் மக்களை மீட்டுக்கொண்டு எகிப்திலிருந்து வெளியேறியவர்கள். அப்படி என்றால் இவர்கள் எவ்வளவு மிக முக்கியமான நபர்கள். இந்த 3 பேருமே ஒரு காரியத்தின் காரணமாக வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு செல்லவில்லை. மாறாக வழியிலேயே அவர்கள் உயிர் அவர்களை விட்டு பிரிந்தது. இது என்ன தண்டனை? கடவுள் இவர்களை காரணமாக பயன்படுத்தி, ஒரு கருவியாக பயன்படுத்தி இஸ்ராயல் மக்களை மீட்டு கொண்டு வந்தார் அல்லவா? அந்த மக்களுக்கெல்லாம் தேசத்தை காட்டிய கடவுள் யார் வழியாக மீட்டு கொண்டு வந்தார்களோ அந்த 3 பேருக்குமே அந்த தேசத்தை காட்டவே இல்லையே என்ற ஒரு மன வருத்தம் அவர்களுக்கும் இருந்திருக்கும், நமக்கும் தியானிக்கும் போது ஏற்படுகின்றது. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணத்திற்காக கடவுள் இந்த 3 பேருக்கும் வாக்களிக்கப்பட்ட பூமியை தரவே இல்லை? காரணம், மக்கள் பலமுறை பயணத்தின் பொழுது, எகிப்திலிருந்து இஸ்ராயல் நாடு நோக்கி செல்லக்கூடிய பயணத்தின் பொழுது பலமுறை கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். பொழுதெல்லாம் கடவுள் கோபப்பட்டார். மோசேதான், ஆரோன் தான் அவர்களை எல்லாம் கடவுளை சாந்தப்படுத்தினார்கள். அப்படி இருந்த பொழுதும் கூட கடவுள் ஏன் மக்களை தண்டியாமல் விட்டுவிட்டார் தெரியுமா? மக்கள் அறியாமையில் இருந்தார்கள். கடவுளை பற்றி அவர்களுக்கு தெரியவும் இல்லை. ஆனால் கடவுளை பற்றி மிகவும் அறிந்து வைத்தவர்கள் யார்? முதலில் மோசே, 2வது ஆரோன், 3வது மிரியம். இவர்கள் எந்த அளவிற்கு கடவுளை தெரிந்து வைத்திருந்தால் கடவுளின் பேச்சை கேட்டு மக்களை கொண்டு போய் மீட்டுக் கொண்டு வந்தார்கள். அப்படி அறியாமையில் இருந்ததால் கடவுள் மக்கள் தவறு செய்த பொழுது அவர்களை தண்டிக்கவில்லை. ஆனால் இவர்கள் எந்த அளவிற்கு கடவுளோடு நெருக்கமாக இருந்தார்கள்? அப்படி என்றால் கடவுள் சொல் பேச்சை எந்த அளவிற்கு கேட்டு நடந்திருக்க வேண்டும், கடவுள் மீது எந்த அளவிற்கு விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களிலும் இந்த 3 பேருமே தவறினார்கள். விசுவாசத்திலும் சரி, கீழ்ப்படிதலும் சரி. சில நேரங்கள் அல்ல, ஒரு நேரத்தில் மட்டுமே தவறினார்கள். அதற்குத்தான் கடவுள் அந்த தண்டனையை தந்தார். மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், மக்கள் அறியாமையில் பாவம் செய்யலாம், வேற்று மக்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு காலம் கடவுள் மீது கொண்ட விசுவாசத்தையோ அவருக்கு செலுத்த வேண்டிய கீழ்ப்படிதலில் இருந்தோ தவறவே கூடாது. அப்படி தவறும் பட்சத்தில் நிச்சயமாக மோசேக்கும் ஆரோனுக்கும் மிரியமுக்கும் கிடைத்த தண்டனை தான் நமக்கும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.